கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திற்கான வேத வசனம் நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 12-15. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 12-15. அப்பொழுது காலேப் கீரியாத் செபேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மோசே ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவாராக. Today's scripture reading is taken from the book of Judges, chapter 1, verses 12 to 15. Then Caleb said, whoever attacks Kirjath-Sepher and takes it, to him I will give my daughter Aksa as wife. And Othniel, the son of Kenaz, Caleb's younger brother, took it. So he gave him his daughter Aksa as wife. Now it happened when she came to him that she urged him to ask her father for a field. And she dismounted from her donkey. And Caleb said to her, what do you wish? So she said to him, give me a blessing, since you have given me land in south, give me also springs of water. And Caleb gave her the upper springs and the lower springs. May the good Lord add his blessings upon the reading and meditation of his word for us today. Amen. மறுபடியுமாக தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்க மத்தியிலே கொண்டு வரும்படி தேவன் கொடுத்த மகாபிரிய ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இதனால வாசிச்ச வசனம் மறுபடியும் வாசிப்போம். அதுக்கப்புறம் ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம செய்திக்குள் போவோம். அப்பொழுது காலேப் கீரியாத் செபேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். அப்பொழுது காலேபுடைய தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில், என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலைவணி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் எல்லா கணத்துக்கும் உரிய தகப்பனே, இது இந்த அருமையான நேரத்திலும் இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும்படி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையில் உள்ள நிறைவான ஆசீர்வாதத்தை நாங்கள் நிறைவாய் பெற்று செல்ல எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. ஒவ்வொரு பாகத்திலும் எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே, முழுவதுமாய் எங்களை தாழ்த்துகிறோம், மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா துதி கன மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டியிருக்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாசிச்ச பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க காலேப் ஒரு அறிக்கை செய்கிறான். என்ன அறிக்கைன்னா, யாரு கீரியாத் செபேரை பிடித்து கொடுக்குறாங்களோ அவனுக்கு தன்னுடைய
மகள் அக்சாலை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்யலாம். ஸோ அந்த அறிக்கை கேட்டுட்டு உடனே யாரும் வரல. கடைசியா பார்த்தீங்கன்னா காலேபுடைய தம்பி கேனாசுடைய மகன் ஒத்தனியேல் அதை பிடிக்கும்படி வருகிறான். ஒத்தனியேல் நீங்க பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வேட்டைக்காரன், அவன் ஒரு யுத்த வீரனும் கூட. அவனுடைய சுபாவம் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தின் பாரம் கொண்டவன், ராஜ்யத்தின் மனப்பான்மை கொண்டவன். அவன் அது ராஜ்யத்தின் பாரம்னா மனப்பான்மை, நான் ரொம்ப சிம்பிளா சொன்னா கர்த்தருக்காக ஓடக்கூடிய ஒரு மகன். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஒத்தனியேல் அந்த கீரியாத் செப்பரை பிடித்து கொடுக்கணும்னு சொல்லி அவன் அந்த அறிவிப்பை கேட்டு வரான். ஏன் அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறான்னா, அந்த கீரியாத் செப்பேர் கானானியரிய கானானின் கூட கையில இருக்கு. அங்க ராட்சதர்கள்லாம் குடியிருக்காங்க. ஆக்சுவலி உண்மையாகவே அந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தமான, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமான ஒரு தேசம். ஸோ இப்போ அந்நிய தேசத்துல இருக்கிறதுனால இப்போ ஒத்தினியேல் அதை பிடிக்கும்படி வருகிறான். ஆக்சுவலி அவனுக்கு அதனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை பிடிச்சு, ஆனா ஈஸியான்னு கேட்டீங்களா? இல்லை. அந்த ராட்சதர்களை ஜெயிச்சு வர்றதுன்றது தன் உயிரை பணைய வச்சு, தன் ஜீவனை வச்சுதான் அதை ஜெயித்து கொடுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து அந்த கீரியாத் செப்பரை ஜெயித்து கொண்டு போய் அதை காலேபுடைய கையில கொடுப்பான். இப்போ ஜெயித்து கொண்டு போய் கொடுத்தனால, உயிரையே பணைய வச்சு ஜெயித்து கொண்டு போய் கொடுத்தனால காலேப் எக்ஸ்ட்ரா ஒண்ணுமே கொடுக்கல. அவன் என்ன சொன்னான்? தன் மகள் அக்சாலே கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னா அப்படிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தான். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் புறப்படுவாங்க. புறப்படும் போது அந்த அக்சால் நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அக்சால் ஏர்ச்னு இருப்பார். போய் என்னோட அப்பா கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை கேளு கேளு கேளுன்னு சொல்லுவான். ஆனா இவன் அமைதியா இருப்பான். அவன் கேட்க மறுத்தனால இவளே இறங்கி போய், இந்த இங்கிலீஷ்ல நீங்க வாசிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும், இவளே இறங்கி போய் என்னோட அப்பா கிட்டே பேசுவான். அப்பாட்ட கேட்பா, வறட்சியான இடத்தை எனக்கு கொடுத்துருக்கீங்க, ஏன் அந்த வறட்சியான இடம்னு அப்படி செய்திக்குள்ள போகும்போது உங்களுக்கு தெரியும். வறட்சியான இடத்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சியான நிலத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக் கொள்வான். ஸோ அவ கேட்டதை காலேப் கொடுத்து அனுப்பிடுவான். ஆனா இங்க இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வாசிச்ச வசனத்துல சுருக்கமா இதோட தான் விளக்கம். ஆனா இதுக்குள்ள நம்ம செய்திக்குள்ள போகும்போது ஒரு விசேஷித்தமான ஒரு செய்தி நமக்காக தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அந்த செய்தி தான் அந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலேபுடைய காரியம் நம்ம பார்ப்போம். இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 நபர்கள் இங்க இருப்பாங்க. 4 பேர் இந்த வாசிச்ச வசனத்துல இருப்பாங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, காலேபுடைய மகள் அக்சால், காலேபுடைய தம்பி கேனாசுடைய மகன் ஒத்தனியேல். இந்த 4 பேர் தான் இந்த வாசிச்ச இந்த வசனத்துக்குள்ள நீங்க பார்க்கலாம். 4 பேர் இருப்பாங்க. ஸோ இந்த 4 பேர் மூலியமா இவர்களுடைய சுபாவங்களுடைய காரியத்தின் மூலம் ஆவியானவர் நம்மளோடு கூட சில காரியத்தை நம்மளோடு கூட பேசுவாராக. ஸோ நம்ம பார்ப்போம்னா காலேபுடைய காரியம் பார்க்கலாம். இந்த காலேப் ஏன் இப்படி அறிக்கை சொல்கிறான், காலேபுடைய காரியம் என்ன? இப்ப காலேபுடைய காரியம் நம்ம பார்க்கணும்னா கொஞ்சம் நம்மளுடைய ஹிஸ்டரி கொஞ்சம் பின்னால போகணும். அப்பதான் இந்த காரியம் நமக்கு புரியும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த காலேப்பை பார்க்கறதுக்கு முதல்ல மோசே நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வருவார். எங்க வரைக்கும் கொண்டு வரணும்னா கானான் தேசம் வரைக்கும் இந்த மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வருவார். அதுக்கப்புறம் அந்த மோசே மரித்து போயிடுவார், செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜோஷுவா அந்த இஸ்ரவேலரை வழி நடத்தி கொண்டு போறத பார்ப்போம். ஜோஷுவா வழி நடத்தி கானானுக்குள்ள கொண்டு போவாரு இந்த இஸ்ரவேலரை. அதுக்கு முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட ஜனம் அவங்க எல்லாம் மறிச்சு போயிடுவாங்க. மீத உள்ள ஜனங்கள் தான் எங்க என்டர் பண்ணுவாங்கன்னா கானானுக்குள்ள போவாங்க.
ஸோ அந்த ஜனங்களை தான் அந்த ஜோஷுவா வழி நடத்தி கொண்டு போய் அந்த கானானுக்குள்ள கொண்டு வருவார். கொண்டு போயிட்டு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்களுக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுப்பார். எப்படி பங்கிட்டு கொடுப்பார்னா, சீட்டு போட்டு யார் யாருக்கு என்ன சீட்டு விழுகுதோ அந்த சீட்டின் பிரகாரமாக அவங்களுக்கு எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுத்துருவார். இப்படி பங்கிட்டு கொடுக்கும்போது காலேபுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அது எந்த பங்குன்னு கேட்டீங்கன்னா, எப்ரோன் தேசம் முழுவதும் காலேபுக்கு கிடைச்ச பங்கு. இந்த காலேபோட பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப செழிப்பான நீர்ப்பாய்ச்சலான ஒரு ஏரியா, அந்த பட்டணம் அவனுக்கு கிடைச்சிச்சு. அதே நேரத்தில் கேனாஸ்க்கு, காலேபுடைய தம்பி கேனாஸ்க்கு என்ன கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வனாந்திர பகுதி கிடைச்சிச்சு. வனாந்திரம்னா நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே பயிரிட முடியாது. ஸோ அந்த வனாந்திரத்தில் அவங்க பிழைக்கு போட்டுனோன்னா அங்கே என்ன ஒரே ஒரு வழி இருக்குன்னா, அங்கே சில மிருகங்கள்லாம் இருக்கும். அந்த மிருகங்களில் வேட்டையாடி அவங்க அதை சாப்பிடுவாங்க. வேட்டையாடி கொண்டு வர அந்த மிருகத்தில் பாக்கி இருக்கிறத எடுத்து அதை விற்று அவங்களோட தேவைகள்லாம் சந்திக்குவாங்க. இதுதான் அவங்களோட ஜீவியம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க வாழ்றாங்க. இந்த கேனாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டைக்காரன். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா, பேரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா புலம்பல் இல்லைன்னா வேட்டைக்காரன்னு பேர், அவனோட பேருக்கு அர்த்தம். ஸோ அது பிரகாரமாகவே அவன் என்ன செய்வான், அந்த வேட்டையாடுற வேலை அங்கே செய்வான். கதை கொஞ்சம் கேளுங்க, எங்களுக்கு அங்கே இன்னும் கொஞ்சம் சப்ஜம் மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் காரியங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆவியானவர் என்ன சொல்றாருன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த கேனாஸோட வேலை என்னன்னா வேட்டையாடு. ஒவ்வொரு நாளும் புலங்களோடு புறப்பட்டு போவான். ஏன்னா வனாந்திரத்தில் வேட்டையாடி ஒரு மிருகத்தை பிடிக்கணும்னா அது ஈஸியான ஒரு காரியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அது அவ்வளோ வேகமாக ஓடும். இவங்களும் வனாந்திரத்தில் அந்த அளவுக்கு ஓடணும். ஸோ தினம் அவங்களுக்கு மிருகம் வேட்டையாடி கிடைக்குமான்னு கேட்டிங்களா, கஷ்டம். சில சமயங்களில் கிடைக்கும், சில சமயங்களில் கிடைக்காது. ஆனாலும் கூட இந்த கேனாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை ரொம்ப அழகாக வழிநடத்தின ஒரு மனுஷன். அவன் வனாந்திரத்தில் இருக்கிறது குறித்து அவன் கொஞ்சமும் கஷ்டப்படவும் இல்லை. தனக்கு கொடுத்த பங்கை குறித்து அவன் கீழாவும் நினைக்கல. ஸோ அந்த இடத்துல அவன் வாழ்றான். அவனுடைய மகன் தான் இந்த ஒத்தனியல். இப்போ இந்த ஒத்தனியலும் ஒரு வேட்டைக்காரன். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ஒத்தனியல் தான் போயிட்டு அந்த கிரியாத் செப்பரை பிடிக்கிறான். ஏன் அவன் போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு இருக்க அந்த பாரம், அவனுக்கு இருக்க ராஜனுடைய மனப்பான்மை, இன்னொன்று கர்த்தருக்காக ஓடணும் அப்படின்ற ஒரு காரியம். இந்த கிரியாத் செப்பரை அவன் பிடிக்கிற ஒரு நோக்கமே, அது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சொத்து. யாருடைய சொத்துனா காலேபுடைய சொத்தா இருக்கு. ஆக்சுவலி உண்மையாகவே இந்த காலேப் தான் போய் அவனுக்கு கொடுத்த சொத்து, யார் அவங்களுக்கு கொடுத்த சொத்து, அவங்கவுங்க தான் போயிட்டு என்ன செய்யணும், என்ன சொல்லணும், போய் பங்கு எடுத்துக்கணும். அவங்க தான் அதை போராடணும், அவங்க தான் யுத்தம் செய்யணும், அவங்க தான் அதை எடுத்துக்கணும். ஆனால் காலேப் போல, காலேப் நல்ல பலம் உள்ளவன். நீங்க வாசிச்சீங்கன்னா 80 வயசுலயும் காலேப் நல்ல பலம் உள்ளவனா தான் இருந்தான். ஆனா காலேப் யுத்தத்துக்கு போல. ஏன்னா பயம். அங்க எப்படிப்பட்ட மனுஷங்களாம் வாழ்றாங்க, ராட்சதர்கள் தான் வாழ்றாங்க. ஸோ அந்த கானானியர்கள் ராட்சதராக இருக்கிறதுனால இவன் ஒரு அறிவிப்பு கொடுக்குறான். ஸோ ஆனாலும் ஒத்தனியல் போய் அதை ஜெயித்து பிடித்து கொடுக்குறான். ஒத்தனியல் நோக்கம் இப்போ அக்ஸாலை கல்யாணம் பண்ணுறது நோக்கம் இல்லை. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களே தினம் சாப்பாடு அவங்களுக்கு கஷ்டம். ஒரு நாள் சாப்பாடு இருக்கும், ஒரு நாள் பட்டினி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜீவித்து இருக்காங்க. இப்போ அக்ஸாலையும் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தா அவளுக்காகவும் எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும், சாப்பாடு தேடணும். ஸோ அவனோட நோக்கம் அக்ஸாலை கல்யாணம் பண்ணுறது இல்லை. ஆனாலும் கூட அந்த தேசம் கர்த்தருடைய பிள்ளைக்கு சொந்தமாகணும், அது கர்த்தருடைய இதுன்றதுக்காக அவன் போய் யுத்தம் பண்ணுவான். அதை பிடிச்சு காலேப்பிடம் கொடுப்பான். இதுக்காக காலேப் ஏதாச்சும் பொருளோ பணமோ ஒரு ஆசீர்வாதமோ கொடுத்தானா
கொடுக்கல. ஆனா அவனும் எதிர்பார்க்கல. ஆனா எப்போதுமே இந்த ஒத்தினியில் எதையும் எதிர்பார்த்து காரியங்கள் செய்கிறவனும் கிடையாது. அப்புறம் கல்யாணம் பண்ணுவான். அக்ஸலுக்கு அவன் இந்த காலேஜ் சொன்ன மாதிரி அக்ஸலை கல்யாணம் பண்ணி வரும்போது இந்த அக்ஸல் சொல்லிக்கிட்டே இருப்பான். என்ன சொல்லுவா? எங்க அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்கு, நல்ல நீர்ப்பாய்ச்சினான தோட்டம் இருக்கு, ஏற்கனவே அவன் நல்ல பணக்காரன், ஸோ எதையாச்சும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். உண்மையாகவே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ மக ஒரு வறட்சியானிய அந்த மக வறட்சியான தேசத்துக்கு போறான்னு சொன்னது வழங்குதுங்களா? அவ போகக்கூடிய இடம் வனாந்தரமான இடம். அவளுக்கு அது தெரியும், காலேப்பும் அது தெரியும். ஆனா காலே அவளுக்கு நல்ல ஒரு நீர்ப்பாய்ச்சான தேசத்தை கொடுத்து அவனே அனுப்பல. அவளுக்கு தெரியும் தான் போறது வறட்சியான இடம், போகும்போது எதையாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காரியத்தை அவளே இறங்கி போய் அவங்க அப்பாட்ட கேட்பான். கேட்டதுக்கு அப்புறம் தான் அவன் கொடுப்பான். உண்மையாகவே நீங்க உங்க பிள்ளைகள் இப்படி இருந்தா, இப்படி போற இடம் ஒரு வளர்ச்சியா இருந்தா என்ன செஞ்சு அனுப்புவீங்க? அமைதியா இருப்பீங்கல்ல? உண்மையாகவே நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா, தன்னோட மக இப்படி போறாங்களே அவங்களுக்கு எதையாச்சும் கொடுத்து அனுப்பணும். ஏன்னா அவங்க போய் வறட்சியான ஒரு இடத்துல தான் வாழணும். எதையாச்சும், ஏன்னா அவன் நல்ல வசதியா இருக்கான், கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு தான் அவன் பார்ப்பான். ஆனா அவன் அப்படி செய்யல. இவன் என்னத்த அது கேட்டதுக்கு அப்புறம் அவன் கொடுக்குறான். ஆனா அந்த ஒத்தனியல் அமைதியா இருக்கான். நீங்க பாத்தீங்கன்னா இங்க 4 பேரோட காரியம் நான் சொன்னேன். காலேப்புடைய காரியம், கேனாசுடைய வாழ்க்கை, அவன் குடும்பத்தை அவன் அழகா நடத்தக்கூடியவன். அவனுக்கு சில சமயத்துல மிருகம் இருக்கும், கடிக்கும், சிலப்போ கடிக்காது, சில சமயத்துல நல்லா வயிறாக சாப்பிடலாம், சில சமயத்துல பட்டினியா இருக்க சூழ்நிலை. ஆனாலும் கூட அத்தனை மத்தியிலும் அவன் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு குடும்பம். ஆனாலும் கூட அவனோட பிள்ளைகளை அவன் கர்த்தருக்குள்ளாக ஒரு ராஜ்ய பாரம் கொண்ட பிள்ளைகளாக அவன் வளர்த்துட்டான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அங்க உள்ள காரியங்கள் அப்படிதான். ஸோ காலேப்பை குறிச்சு தெரியும், கேனாசை குறிச்சும் தெரியும், இப்போ ஒத்தினியலோட சுபாவமும் தெரியும். இங்க ஒத்தினியலுக்கு காலேப் எதையும் கொடுக்கல. ஆனா கர்த்தர் காலேப்பு கொடுக்காத காரியத்துக்கு நிமித்தமாக கூட இல்லை, இந்த ஒத்தினியலோட இருதயத்தை பார்த்து, ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம ராஜ்ய பாரத்தோடு ராஜ்யத்தின் மனப்பான்மையோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொந்தமானதை அந்நியர்கள் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அது அங்க யுத்தம் பண்ணி அதை மீட்டெடுத்து காலேப்புக்கு கொடுத்த அந்த இடத்தை கர்த்தர் நோக்கி பார்த்தார். அவனுடைய காரியங்கள், அவனுடைய செயல், அவனுடைய சுபாவம் கர்த்தர் பார்த்து ஒரு காரியத்தை அவனுக்கு செய்வார். என்ன காரியம் செய்வார்னா, நீங்க எடுத்து வாசிக்கலாம். ஜட்ஜஸ், அதே நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்துல வசனங்கள் 9-11. நியாயாதிபதிகள், ஜட்ஜஸ். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவி வந்திருந்ததினால் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டான். கர்த்தர் மெசொப்பொத்தாமியின் ராஜாவாகிய கூஷான் ரிஷதாயிமை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையால் அவன் கை கூஷான் ரிஷதாயிமின் மேல் பலம் கொண்டது. தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. கேனாசின் குமாரனாகிய ஒத்னியேல் மரணமடைந்தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பாத்தீங்கன்னா அவங்களால இந்த காலேப் எந்த சொத்தும் கொடுக்கல, எந்த காரியத்திலும் இந்த ஒத்தினியலும் எதிர்பார்க்கல. ஆனா கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, அவனுடைய காரியங்களை பார்த்து, அவனுடைய சுபாவத்தை பார்த்து கர்த்தர் அவனுக்கு செஞ்ச காரியம் பாத்தீங்கன்னா, அவனை ஃபர்ஸ்ட் நியாயாதிபதியா இஸ்ரவேல்ல நியமிப்பார். அவன் தான் முதல் நியாயாதிபதி இஸ்ரவேல்ல வந்தது. அந்த இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியா நியமித்தது கர்த்தர்.
அவன் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடுவார். அவனை கொண்டு காரியங்களை நடப்பிக்கும்படி அவனை தெரிந்து கொண்டார். ஸோ அங்க தெரிந்து கொண்டு அவனை இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியா வைப்பார். உண்மையாகவே அங்க அடுத்த தலைவனா வர வேண்டிய இடம் யாருக்குன்னா காலேபுக்கு தான். நீங்க பாத்தீங்கன்னா மோசே, அதுக்கப்புறம் ஜோஷுவா, அதுக்கப்புறம் காலேப் தான் அந்த தலைமை பகுதிக்கு வந்திருக்கணும். ஆனா யாரை கர்த்தர் நியமித்தாரு? ஒத்தனியில நியாயாதிபதியா அங்க நியமித்தார். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுடைய சுபாவங்கள், அவன் கர்த்தருக்காக ஓடக்கூடிய காரியங்களை கர்த்தர் பார்க்கிறவரா இருக்காரு. ஓகேங்களா? மனுஷன் ஒரு வேளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட காரியத்துக்கு தகுந்தாப்புல எந்த காரியமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா, உங்களை உதவி செய்யணுமா, உங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமான்னு நோக்கி செய்ய மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களோட சுபாவத்தை பார்த்து, நீங்க ஓடக்கூடிய கர்த்தருக்காக ஓடக்கூடிய காரியங்களை பார்த்து உங்களை சாதாரணமான இல்ல ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு உங்களை உயர்த்தி வச்சு அழகு பார்க்கிறவர் கர்த்தர். நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் அங்க நடந்துச்சு. ஆனா காலேபுடைய நீங்க காரியத்தை பாத்தீங்கன்னா அவன் நல்ல பலம் உள்ளவன். அவன் சந்தைக்கு போல யாரையாச்சும் வச்சு அவன் மீட்டு கொண்டான், எல்லாம் செஞ்சான். ஆனா மனசளவுல நீங்க பாத்தீங்கன்னா இது அப்படியே உலகத்தோட ரீதி நீங்க கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் வேலை செய்யற மக்கள் மத்தியிலும் இதே தான் நடக்குது. இந்த காலேஜ் செஞ்ச போலதான் இந்த உலகத்தின் ரீதியும் இருக்கு. உங்களை வச்சு எதையாச்சும் சாதிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சமயம் வேலை இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் இருக்கும், உங்களுக்கு கீழே சில வேலையாள் இருப்பாங்க. ஸோ அந்த பொசிஷன் உள்ளவங்க அந்த வேலையாளை வச்சு அவங்க வேலையும் செய்யணும், மேலே உள்ள இடத்தோட வேலையை அவங்க சேர்ந்து செய்யணும். ஆனால் அப்படி செய்கிறவங்களுக்கு இந்த பொசிஷன் உள்ளவங்க ஏதாச்சும் உதவி செய்வாங்களா, அவங்கள தூக்கி விடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா எதுவும் செய்ய மாட்டாங்க. இவங்க செய்கிற எல்லாத்துக்கும் காரியக்கும் அவங்களுக்கு கிரெடிட் கிடைக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அவங்க அது காரியத்தில் உயருவாங்க. அவங்க மறுபடியும் அவங்கள பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்காக ரெக்கக்னைசேஷன் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு வகையில உயரும்படி எந்த காரியங்களும் அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா காலேபுடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். ஸோ காலேப் அப்படிப்பட்ட காரியங்களை இங்க செய்யறத நீங்க பார்க்கலாம். இது உலகத்தின் காரியம். நீங்க பாத்தீங்கன்னா வேலை செய்யறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இங்க பார்க்கிறோம். கேனாசுடைய வாழ்க்கையில் என்ன பார்த்தோம்? இப்ப நான் மறுபடியும் இந்த கேள்வி கேட்பேன். நான் 4 பேரோட காரியத்தையும் சொல்லிட்டேன். விளங்குனுச்சிங்களா கதை? விளங்குனுச்சா விளங்கலையா? ஓகே, காலேபோட வாழ்க்கையை பார்த்துட்டோம். கேனாஸ் மூலம் நம்ம என்ன கற்றுக்கணும்? அவன் ஒன்னாந்திர இடம் தான், இருக்கிறது தான் சாப்பிடணும், அந்த சூழ்நிலை அப்படிதான். அவன் ஏதாச்சும் முறுமுறுத்தானா? இல்லை, இருக்கிறத சாப்பிட்டான். சில சமயம் பட்டினா பட்டினி இருந்தான். ஆனாலும் கூட அவன் தன் குடும்பத்தை அழகாக நடத்தக்கூடியவனாய் காணப்பட்டான். அவனுடைய மகன் ஒத்தனியிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? உள்ளுக்கே பேசுறீங்கன்னு தெரியுது. ஒத்தனையிட்ட நம்ம என்ன கற்றுக்கொள்றோம்? அவன் எதுவும் எதிர்பார்க்காதவன், எதிர்பார்த்து காரியங்களை செய்யாதவன். அப்புறம் கர்த்தருக்காக தன்னுடைய ஓட்டத்தை ஓடக்கூடியவன். The reward from Lord. அவனுக்கு ஒரு காரியம் நல்லாவே தெரியும். அவன் கர்த்தருக்காக ஓடக்கூடியவனாய் காணப்பட்டா அவனுடைய ரிவார்ட் எங்கிருந்து வரும்? கர்த்தரிடத்துல இருந்து வரும்னு தெரியும். சாதாரணமான ஒரு பதவியை கொடுத்து உட்கார வச்சாரா? ஒரு உயர்ந்த பதவியை குறிச்சு உட்கார வச்சாரு. இனி அவன் வேட்டையாட போக வேண்டாம். இவன் ஒரு ஸ்தலத்துல உட்காந்து அங்க கானான் தேசத்துல உள்ள மொத்த இஸ்ரவேலுக்கும் அவன் தான் நியாயாதிபதி. அங்க உள்ள காணிக்கை எல்லாத்தையும் அங்கதான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சு அவனை உயர்த்தி வச்சு அழகு பார்த்தார்.
ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு அக்ஸால் கூட அவர்கிட்ட ஒரு நல்ல சுபாவம் இருந்துச்சு. அக்ஸால்கிட்ட என்ன சுபாவம் இருந்துச்சு? அவ போற இடம் வறண்ட இடம். போகும்போது எதையாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லணும் அப்படின்ற ஒரு மனசு அவகிட்ட இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடம் அவங்க போற வீடு ஒரு வேளை ரொம்ப கஷ்டமான வேதனையான மக்களா இருக்கலாம். போகும்போது என்ன செய்ய எடுத்துட்டு போவோம்? எம்டி என்ன போவோமா? நிச்சயமா போக மாட்டோம். எதையாச்சும் அவங்களுக்கு தேவைகள் என்ன இருக்கோ அதுவே நம்மளால முடிஞ்சது, ஓகேங்களா, அதை எடுத்து செல்வோம், ஓகேங்களா. ஸோ இது நீங்க பாத்தீங்கன்னா அக்ஸாலோட வாழ்க்கையில கூட பார்க்கிறோம். ஆனா காலேபோட வாழ்க்கை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இந்த 4 பேரோட வாழ்க்கை டிஃப்ரெண்டா நம்ம இங்க செய்தியை பார்க்கிறோம். ஆனா இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. நம்ம காலேப்ல இருந்து நிறைய காரியம் கற்றுக்கொள்வோம். எது வேண்டாவோ அதை என்ன செஞ்சிடணும்? விட்டுருணும். ஸோ ஒத்தனுக்கு இருந்து நிறைய காரியம் கற்றுக்கொள்றோம். அந்த காரியத்தை அப்படியே நம்ம மனசுல பதிய வச்சுக்குவோம். அந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில கிருபை செய்வாராக. அது மட்டும் இல்ல, கேனாசுடைய வாழ்க்கை நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு நிறைய இல்லை, ஆனா இருக்கிறதுல சந்தோஷம். அந்த குடும்பமா அவங்க பட்டினி இருந்தா கூட தினம் கிடைக்கிறதுல சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். ஸோ இப்ப பாருங்க, இந்த 4 பேரும் 4 விதமா இருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள், நம்ம பேசக்கூடிய மக்கள் ஒருவேளை டிஃப்ரெண்டா நம்ம சந்திப்போம், பேசுவோம். நம்மளுடைய சுபாவமும் கூட வேற வேற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்ட பழகும் போது நம்முடைய சுபாவங்கள் எப்படி இருக்குன்றத ஒருவேளை மனுஷனுக்கு தெரியாது, ஆனா யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தெரியும். நம்ம எப்படி பழகுறோம், என்ன நோக்கத்தோட பழகுறோம், எப்படி காரியங்கள் செயல்படுத்துறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறவரா இருக்கு. ஸோ ஒத்தனையோட வாழ்க்கையில் நமக்கு கிளியரா கிடைக்கிற ஒரு பிக்சர் என்ன தெரியுங்களா? இந்த ஒத்தனையின் மூலம் நம்ம ஓடக்கூடிய காரியம் கர்த்தருக்காக இருந்தா, நம்முடைய ஓட்டம் அவரை நோக்கி இருந்துச்சுன்னா, நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மளை நிச்சயமா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வச்சு அழகு பார்ப்பார். இது நிச்சயமான ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையின் முறையில நீங்க எதையும் எதிர்பார்த்து யாருக்கும் செய்ய மாட்டீங்க. ஆனா உங்களோட தேவைகள் சந்திக்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில இடைப்படுவாரு, சந்திப்பாரு, வழி நடத்துவாரு. எப்படிப்பட்ட போஷிப்பும் தேவன் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வர்றதுக்கு ரொம்ப விசேஷித்த முறையில் இடைப்படுவார். இதை ஒருத்தனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். அவங்களோட நியாயாதிபதியா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அந்த நியாயாதிபதி அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 8 வருஷம் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அந்த இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் கொண்டு வருது. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் கொஞ்சம் வருவாங்க, அதுக்கப்புறம் போய் மற்றத்துல சம்பந்தம் கலப்பாங்க, மறுபடியும் எங்க போயிடுவாங்க, மறுபடியும் பாகால் ஆராதனைக்கு போவாங்க. இப்படி இருந்துச்சு. ஆனா ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 40 வருஷம் இந்த ஒத்தனியே அந்த தேசம் அமைதலாய் நியாயம் விசாரிக்கிறோம்னா அங்க காணப்பட்டாங்க. இது சின்னங்களை தெரியுங்களா? ஒரு இடத்த ஸ்தாபிச்சு தேவனுக்காக நின்று அந்த காரியத்தை செயல்படுத்துறதுன்றது தேவனுடைய ஆவியான ஒரு துணை இருந்தால் ஒழிய நம்ம எதையும் செயல்படுத்த முடியாது. நிறைய காரியம் இந்த புத்தகத்துல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆனா இந்த நாள்ல இந்த 4 பேர்ல இருந்து நம்ம எந்த இடத்துல 4 பேரை பார்த்தோம். இந்த 4 பேர்ல நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், எப்படி நம்ம மூவ் பண்றோம், எப்படி வாழ்க்கையில காரியங்களை செயல்படுத்துகிறோம், நம்மளோட ஓட்டம் எதை நோக்கி இருக்கு அப்படின்ற நிறைய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த நாள்ல ஒரே ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். என்னோட மெசேஜ் ஷார்ட் தான். ஒத்தனையர் போல நம்ம எதையும் எதிர்பார்க்காம கர்த்தருக்காக ஓடக்கூடிய ஒரு சுபாவம், ஓகேங்களா, நமக்கு இருக்குமானா, அந்த ராஜ்யத்தின் பாரம் நமக்கு இருக்குமானா, ராஜ்யத்தின் மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா, நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தேவன் நம்மளை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு அமையும். அதான் இந்த 4 மெசேஜ். அதான் ஷார்ட்டான ஒரு மெசேஜ். அது விசேஷித்த மெசேஜை தேவன் எனக்கு கொடுத்தபடினால அதே செய்தியை
என் சபையாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம மத்தியில அந்த ஆசீர்வாதத்தை வைத்து வச்சுட்டேன். நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எந்த ஓட்டத்தோட ஓட போறீங்க, உங்களோட தீர்மானம். கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, மகிமையின் ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாள் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த நாள் செய்தியின் மத்தியில் அப்பா நாங்கள் எந்த மத்தியில் நிற்கிறோம், எப்படி ஓடுகிறோம் என்பதை நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறபடியினாலே அப்பா, எங்களோட ஓட்டம் உமக்காக ஓடத்தக்கதாக இருக்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை இந்த கால வெளியில சபையாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ராஜா. அப்பா, எப்படி சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை குடும்பமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அப்பா, இந்த அருமையான நேரத்தில் எங்களை முழுவதுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆளுகை தந்து ஒவ்வொருவரையும் நீ நடத்துகிறார். துதி கனம் மகிமை சோஸ்திரம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலமே வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனில் வாழும் நல்ல பிதாவே, ஆமென்.